தேங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சரளமா பயன்படுத்துறீங்களே. புரோக் இருக்கும்ல, ஒரு ஆம்பளையா கோவம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். நீங்க பெத்த அம்மாவே அப்படி சொன்னீங்க. அது இல்லாம அவங்க ஸ்டோரியில என்ன அசிங்கமா வைக்கிறாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்லாம் இழுத்து இவங்க அமைதியா இருந்தாலும் அவங்க என் மாமியார் வந்து ஸ்டோரியில என்ன அசிங்கமா எல்லா ஸ்கிரீன்ஷாட் இருக்கு ப்ரோ. போலீஸ்காரன் வப்பாட்டி அப்படின்னு இவனோட பாஸ்ட பத்தி ஸ்டோரி போட்டுருக்காங்க. அதுக்காக ஏன் போலீஸ்காரன் வப்பாட்டி? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. இது வந்து யாருடைய கண்டுக்காக பண்றீங்க? அந்த மாதிரி உண்மையாவே சண்டை நடக்குதா இல்ல வந்து காசுக்காக இருக்கு? தங்கச்சி அடிச்சு கேட்டா நான் சொன்னேன்ல, அம்மா என்னை மிரட்டுறாங்க, வீடியோ எடுத்து போட்டுருவேன், என் புருஷன் கூட வாழ விடாமல் ஆகுறது நீ தானே, இப்போமே நான் எடுத்து போட்டுருவேன்னு என்னை மிரட்டுறாங்க பழைய மாதிரின்னு அவள் 1:30 கால் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு முடிச்சுட்டு ஸ்டோரி பார்க்க எங்கள் அம்மா ஸ்டோரி போட்டிருக்காங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மீடியா எல்லோரும் பார்த்துருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு என்னையும் சேர்க்கலை, என் மகன் தான் சேர்ந்துருக்காங்க, என்ன சேர்க்கலன்னு சொல்லி எங்கள் அம்மா 10 மணிக்கு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் விலாக் போட்டிருக்கோம். தீபாவளி அதுமா நாங்கள் சேர்ந்துட்டோன்னு நானும் தங்கச்சி எல்லாருமே விலாக் போட்டிருக்கோம். அடுத்த நாள் எங்கள் அம்மா இப்படி போடும்போது மறுபடியும் எங்களுக்கு என்ன கமெண்ட் விழுவும்? ட்ராமா கும்பல் நடிக்குதுங்க. ஒரு வீடியோஸ் கூட போடலாம். ஆனால் எங்கள் அம்மா என்ன ஸ்னேகாவோட அண்ணனை, ஸ்னேகாவோட அப்பா அம்மாவை எல்லாரையுமே பயங்கரமாக அப்யூஸ் பண்ணாங்க. அசிங்கமான வார்த்தையில் பண்ணி வாங்கிறதும், எங்களை உடம்பு வலி அவளை அப்யூஸ் பண்ணுறதும். ஆனால் என்னைக்கு இந்த பிரிகி வந்தாலோ அவளை நம்பி எங்கள் அம்மாவை நான் எதிர்த்தேன் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். உங்க பேர் இருந்துச்சு, உங்க பேரு சரித்ரா பேரு. சில்வர் தட்டில் கூட சோறு தான் ப்ரோ திங்கணும், தங்க தட்டில் கூடாது. சொன்னப்போ இவங்க இன்ஸ்டால ஸ்டோரி வச்சாங்க தவிர நீங்க எதுவும் தட்டி கேட்கலையே. அவளோட வழி நீ ஓப்பன் அப் ஆகுன்ட்டேன். இத்தனை வருஷம் அவ எந்த மீடியா என் தங்கச்சி பத்தியும் பேசினா கிடையாது, எங்க அம்மா பத்தியும் பேசினா கிடையாது. இந்த உட்கார வச்சு வீடியோ எடுத்து கட் பண்ணிலாம் நான் போடல. வா லைவ் போவோம், இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி எமோஷனலா பண்ணி இந்த மாதிரி அழு வைஃப் என்னெல்லாம் பண்ணணுமோ எவ்வளவுக்கு பண்ணி எங்க அம்மா என்கிட்ட இருந்து எங்கேயோ போயிட்டாங்க, தூரமா ஆயிட்டாங்க. எதனால அப்படி பண்றாங்க நினைக்கிறீங்க? கண்டென்ட் தான் ப்ரோ, கண்டென்ட், நகைகள். அம்மா செத்துட்டான்னு ஸ்டேஷன் வச்சு சொன்ன மகா, அப்போ நமக்கு தான் நம்ம தங்கச்சி சப்போர்ட்டா இருப்பா. அண்ணன் நமக்காக தானே இவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கான். அம்மாவை எதிர்த்தது நமக்காக தானே அந்த பிள்ளை என் கூட நின்றுக்கும். இதே கேள்வி அவங்க கேட்குறேன், உங்களுக்காக தானே அவங்க அம்மாலாம் இருந்தாங்க. தப்பு. மாமியார் மருமகள் பிரச்சனை அது வேற. அது ஈஸியாக 2 நாள் 3 நாளில் இவ்வளோ கன்வின்ஸ் ஆயிரும், அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, பிள்ளையை பார்த்துட்டா முடிஞ்சு போயிடும். ஆனால் அது மீடியாவில் இவ்வளோத்துக்கு பூம் ஆகுறது இந்த பொட்டால தான். நான் கால் பண்ணிடுவா. யாருக்கு பண்ணுறீங்க? காடானர்களுக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். அதாவது தீபாவளி சீசன், பொங்கல் சீசன், குட்டால் சீசன், ஒரு சீசன்ஸ் தான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போது ஜெயஸ்ரீ ஃபேமிலி சீசன் ஒன்று இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுருவாங்கப்பா. என்னப்பா அது நாடக குடும்பமாக இருக்குது, நாடக கும்பலாக இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேச்சு வருது, நிறைய கமெண்ட்ஸும் வருது. இதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. சேருவீங்க, திரும்ப வந்து பிரிஞ்சிருவீங்க, சேருவீங்க, பிரிஞ்சிருவீங்க. இது வந்து யாருடைய கண்டுக்காக பண்ணுறீங்க? அந்த மாதிரி உண்மையாகவே சண்டை நடக்குதா இல்லை வந்து காசுக்காக இப்படி பண்ணுறீங்களா? காசுக்காக அப்படின்னு பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். எந்த ஃபேமிலியுமே இப்படி தங்களுக்குள்ளே ஒரு பர்சனலாக மணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இது எங்களை அறியாமே இந்த விஷயம் எங்கள் மீடியாவுக்கு வந்தது. இது வந்து நம்ம பாஸ்ட்டுக்கு தான் போகணும். இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு எங்கே ஆரம்பிச்சுன்னா தங்கச்சி இஷ்யூலேருந்து ஆரம்பிச்சிது. அப்போது தங்கச்சி தனியாக போய் வீடியோ போட்டாங்க, அம்மாவையும் என்னையும் ஆப்போசிட்டுக்கு போட்டாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து தங்கச்சிக்கு வீடியோஸ் போட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளே கனெக்ஷன் கட் ஆகுது. இப்போ போன உடனே இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட நேரில் பேசி நான் சால்வ் பண்ணிப்பேன். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. காலாக இருக்கட்டும் எல்லாமே பிளாக் பண்ணி வீட்டுக்குள்ளே போனால் அவங்ககிட்ட நேரில் பேச போனால் போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரிலாம் லைவில் ஆகும்போது நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்காது. அப்போது அவங்க ஒரு அப்யூஸ் நம்ம மேலே வைக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம ரிட்டன் அப்யூஸ் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்க வெளியே போயிருக்கும் போதும் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பண்ணி அதில் ஆரம்பித்தா தான் இந்த மீடியா இஷ்யூ. அதுக்கு நாங்கள் கரெக்டாக அப்படி நீ தப்பு அப்படின்னு இப்படி மாறி மாறி வீடியோஸ் போட ஆரம்பித்தது தான் வீடியோஸாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி வீடியோஸ் போடுறதுனால எங்களுக்கு கிடச்சது அசிங்கம் மட்டும்தான். ஃபேமிலிக்கு, டோட்டல் ஃபேமிலியாக சொல்கிறேன், டோட்டல் ஃபேமிலிக்கும் அசிங்கம் மட்டும்தான் கிடச்சிச்சு.
ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் தான் அசிங்கப்படுறோம் ஃபேமிலியில். அது மட்டும் தான் கிடச்சுன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒதுங்கிட்டோம். எங்கள் vlogs பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 இயர்ஸாகவே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்கள் சந்தோஷமாக போட்டது மட்டும்தான் அந்த லாஸ்ட்டு அந்த தீபாவளியோட நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போட்டிருப்போம். இந்த இஷ்யூ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சேர்ந்துட்டோன்னு இந்த தீபாவளி அப்போ நான் எல்லா சிஸ்டர் அம்மா எல்லாருமே சேர்ந்தோன்னு vlog போட்டிருப்போம். ஆனால் அந்த தீபாவளிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பூம் ஆகுதுன்னா அதை ஃபேமிலிக்குள்ளே தானே பேசி தீக்கணும். ஏற்கனவே நம்ம இப்படி பொண்ணை பற்றியோ இல்லை எல்லார் பற்றியோ மாறி மாறி நம்ம பேசி மீடியாவில் ஒரு ஒரு குப்பையை சம்பாரித்து வச்சுருக்கோம். வீடியோஸ் போட்டு போட்டு ஒரு அசிங்கம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நீ நல்லவன் நான் நல்லவன் சொன்னாலும் கடைசியில் என்னோட அம்மா தான் அசிங்கப்படுறாங்க, என் தங்கச்சி தான் அசிங்கப்படுறா. அவங்க என்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் தான் அசிங்கப்படுறேன், எங்கள் குடும்பம் தான் அசிங்கப்படுது. இந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம போடாமல் தானே ஒதுங்கணும். ஸோ அப்படி தான் தீபாவளி அதுமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் எடுக்கும். இந்த போன தீபாவளி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் கூடிப்பாங்க இந்த மாதிரி பேசுகிறேன். ஏன்னா மக்களுக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா அவங்க தான் இருக்காங்கன்னா அப்போ நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும். அவங்ககிட்ட நடக்கிற vlogs போடுறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு போடுறோம்னா அடுத்து ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா அது அவங்ககிட்ட போடணுங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் வேண்டாம், நல்லதை மட்டும் போடுவோம். இனிமேல் நமக்குள்ளே சண்டைகள் வந்தாலும் நம்ம அதை வந்து ப்ரைவேட்டாக டீல் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தீபாவளி அதுமா நான் ஸ்னேகா கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்து தீபாவளி அப்போ பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு எங்கள் தாளத்தினர் வீடு எங்கள் அம்மா அந்த வீட்டில் தானே எங்கள் அம்மாவை துரத்துனாங்க. அந்த வீட்டுக்கெலாம் போய் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி vlogs போட்டிருப்போம். போன தீபாவளிக்கு கரெக்டாக அக்டோபர் தானேயா, போன அக்டோபருக்கு போட்டிருந்தோம். அப்போ தீபாவளியில் வீடியோஸ் போட்டு அன்றைக்கி நைட்டு தான் ப்ரோ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு இஷ்யூ நடக்கு. இதை நான் என் vlogsலையும் சொல்லலை, நான் எதுலேயுமே சொல்லலை, பட் ஓப்பன் மீடியாவில் நான் சொல்கிறேன். தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் பேசி முடிவெடுத்து ஒன்றா இருக்கணுன்னா எங்கள் அம்மாவோட டிமாண்ட் என்னென்னா நான் வந்து என்னோட கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே எங்கள் அப்பா உடனேலாம் விட முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா மேலே கேசஸ் இருக்குது ப்ரோ. எங்கள் அம்மா வந்து டிவோர்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்க மீடியாவில் சொன்னது தான், அவங்க நியூ ஜெயசுரதி அம்மாவில் அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நான் எதுவும் புதுசாக சொல்லலை. எங்கள் அப்பா மேலே டிவோர்ஸ் கேஸ் போட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே டிவோர்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு எங்கள் அம்மா கான்ஜுகல் ரைட்ஸ்னு போட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு வீட்டுக்குள்ளே போகணும், எனக்கு எங்கள் உரிமை இருக்கு, ஹஸ்பண்டோட வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அதை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி கேசஸ் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த தீபாவளி அன்னைக்கு ஒன்று சேர்றோம். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 கேஸும் நிலவில் கோர்ட்டில் இருக்கும்போது தான் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி நான் எங்கள் அம்மா கூட எல்லாருமே சேர்த்து வைக்கேன். நான் தான் அப்பவும் சேர்த்து வைக்கேன். ஏன்னா பிரிகி ஃபஸ்ட் டைம் தீபாவளிக்கு முன்னாடி என்கிட்ட தான் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி என் பிள்ளையை பார்க்க என்னால் இருக்க முடியல, பிரிகி சரித்திரை பார்க்காம என்னால் இருக்க முடியல பிரகன்னு என்னையை தேடி தான் வந்தா. அப்போ உடனே அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு 7 நாள் நான் பிரிகிட்ட பழகி எங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் வரணும்ல. ஏன்னா மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்து அவளும் எதுவும் வீடியோ போட்டக்கூடாது, நானும் அவளுக்கும் மாறி வீடியோஸ் போட்டுறக்கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிவிட்டு நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இப்படி வந்திருக்கா அப்படின்னு. அப்போடா சந்தோஷம், இனிமேல் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. நடந்து முடிஞ்சோடனே ஓகே எதுவுமே இனிமேல் யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் தங்கச்சி வந்து தாளத்தினர் வீட்டுக்குள்ளே உடனே விட முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். உடனே விட முடியாது. தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் இங்கே ஒன்றா பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸாக நான் சிஸ்டர் கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அவன் என் பாப்பாவை தேடி வந்து ஆரம்பித்தோடனே நான் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்றோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா பாப்பா எல்லாரும் பார்த்து மொத்தமாக அந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம். இருந்து நல்லா சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு தாளத்தினர் வீட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் பிரிகி சொன்னது உடனே விட மாட்டேன், எனக்கு வந்து நிறைய நினைவுகள் வருது, என்னை டார்ச்சர் பண்ணது, என்ன என் ஷூ அது இதுன்னு கிழிச்சது, இந்த மாதிரி அவளுக்குன்னு ஒரு வழிகள் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அம்மாவை பார்த்தாலே நான் விட மாட்டேன் பிறகுன்னு என்ன சொல்லியிருந்தா. சரி போக மாறேன். ஏன்னா 2 வருஷம் ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமைக்காவது வந்திருக்காங்கல்ல. சரி அப்படி எல்லாம் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அம்மாட்ட சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போகும், எல்லாருக்கும் ரணங்கள் ஆறாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளத்தினர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே நைட்டு கேவிசி அது சாப்பிட்டு வெடி வெடித்தோம். நான் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன், இன்னும் கிடக்கும். தீபாவளி மாடியில் உட்காந்து நல்லா வெடி வெடித்து ஆளாளுக்கு ஒரு vlogs எல்லாமே எடுத்து சந்தோஷமாக இருக்கும்னு காட்டிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் தாங்கணும்னு தீபாவளி நைட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கோம், உடனே தாங்கணும்னு ஆசைப்படாதம்மா, ஒரு 10 நாள் இதே மாதிரி போவோம், வெளியே போவோம், ஜாலியாக பேசுவோம், நல்லா நமக்குள்ளே எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கிப்போம். இனிமேல் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் பிரிகியை பற்றி எதுவும் போடக்கூடாது, பிரிகி உங்களை பற்றி போடக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் வரணும். 2 வருஷம் முகத்தை பார்க்காம எவ்வளவோ அசிங்கமாக பேசியிருக்கோம் மீடியாவில். ஸோ அது எல்லாமே வழி மறையணும், எல்லாருக்கும் மறையணும், அவளுக்கும் மறையணும், அப்பாவுக்கும் மறையணும், உங்களுக்கும் மறையணும், எனக்கும் மறையணுமா. நான் ஒரு 10 டேஸ் அவுட் ஆஃப் கேப் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் கேப் எடுங்க. அது எப்படி கேப்பு? என் புருஷன் கூட வாழ்கிற சொல்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேப் கொடுக்கணும்? நான் என்ன செய்யணும்? இது என் வீடு, சேர்ந்துட்டீங்கள, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஆகிட்டு சொன்னான். நான் ஒன்றும் பிரிகிட்டையும் கன்வின்ஸ் பண்ணுறேன். சரி அம்மா சொல்கிறாங்களே பிரிகி இருக்க வச்சுக்கோன்னு. இல்லை பிறகு எனக்கு ஒரு மாதிரி வருது, எனக்கு நிறைய ஞாபகம்லாம் வருது, எனக்கு இருக்க முடியல அப்படின்னு சொன்னான். இருந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டு நானும் ஸ்னேகாவும் நைட்டு இங்கே கிளம்பி வந்து படுத்துருக்கோம். ஒரு 1:30க்கு எனக்கு மாறி ஃபோன் ப்ரோ. நைட்டு
2 பேருக்கு எனக்கு ஃபோன் மாறி மாறி அடிக்காங்க. தங்கச்சி ஒரு 6 தடவை அடிச்சிருக்கா, அம்மா ஒரு 6 தடவை அடிச்சிருக்கா. தங்கச்சி அடிச்சு கேட்டால் நான் சொன்னேன்ல அம்மா என்னை மிரட்டுறாங்க, வீடியோ எடுத்து போட்டுருவேன், என் புருஷன் கூட வாழ விடாமல் ஆகுறது நீ தான், இப்போமே நான் எடுத்து போட்டுருவேன்னு என்னை மிரட்டுறாங்க பழைய மாதிரின்னு அவள் 1:30க்கு கால் பண்ணுறான். அவள் அழுதோன்னே எனக்கு என்ன இப்போ தான் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கோம், அழுறானோன்னா எங்கள் அம்மா ஒரு பக்கம் அடிக்காங்க. இல்லை என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, என்னை வீட்டை விட்டு பத்துறாங்க, பிறகு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சண்டை போடுறாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுறாங்க. இன்னும் என்ன இது இருங்க வாரேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஹஸ்பண்டை வந்து ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாலாம் என் தங்கச்சி. எங்கள் அம்மா சொன்னது, நான் இது எதுலையுமே நான் சொல்லலை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டாலாம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் ஒன்றா இருக்க விடலை, ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு என் தங்கச்சி விட மாட்டேன், நான் 3 வருஷம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம், நான் படித்து முடிச்சு எனக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் புருஷனை உன்கிட்ட தாரேன், நீ அவனை வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா என் தங்கச்சி சொன்னதை என்கிட்ட சொல்கிறாங்க. உடனே என்ன பிரிகி இப்படியா சொன்னா, நான் பிரிகிட்ட கேட்கேன், இவன் இப்படி செஞ்சு அப்பாவை பூட்டி வச்சிருக்கியான் கல்யாணம், நான் அப்படி சொல்லவே இல்லை, என் புருஷனை நீ தான் பிரிக்கணும், அவங்க தான் என்னை மிரட்டுறாங்க, இதுக்கு தான் கொஞ்சம் ஒரு 10 நாள் உங்களால் வந்து பேசி இருக்க முடியாதா, இப்படியே நீ முத நாளே ஃபோர்ஸ் பண்ணணுமா, இதுக்கு தான் நான் அம்மாட்ட சேர மாட்டேன்னு சொன்னேன்னா அவன் ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கா. அப்போ எனக்கு என்ன தோணும், இப்போ தான் இந்த பிள்ளை சேர்ந்துருக்கு, மறுபடியும் இந்த பிள்ளை ஏன் டார்ச்சர் பண்ணணும், சரி இன்னும் கொஞ்சமாச்சும் எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுவோமே, ஏன்னா அவன் மேலே ஏகப்பட்ட தப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு அண்ணனா எல்லாரும் நல்லா இருக்கும்னு நான் அன்னைக்கு யோசித்தேன். அம்மா தங்கச்சின்னு எல்லாமே தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கும்னு யோசிச்சு நான் அன்னைக்கு எஃபர்ட் போட்டு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் 2 பேருக்கும் சண்டை வந்து எங்கள் அம்மா கரெக்டாக என் வீட்டுக்கு வராங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன், தாமினார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, காலையில் நான் பேசுகிறேன், பிரிகிட்ட பேசுகிறேன், என்னென்னு பேசி நான் முடிவு எடுக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா வந்து நைட் 1:30க்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தரவைக்குளம் போயிட்டாங்க ப்ரோ. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தரவைக்குளம் போயிட்டாங்க. சரி காலையில் நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், நான் காலையில் ஒரு 10 மணிக்கு முழிச்சிட்டு ஸ்டோரி பார்க்க எங்கள் அம்மா ஸ்டோரி போட்டிருக்காங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மீடியா எல்லோரும் பார்த்துருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு என்னையும் சேர்க்கலை, என் மகன் தான் சேர்ந்துருக்காங்க, என்ன சேர்க்கலைன்னு சொல்லி எங்கள் அம்மா 10 மணிக்கு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் விலாக் போட்டிருக்கோம், தீபாவளி அதுமா நாங்கள் சேர்ந்துட்டோன்னு நானும் தங்கச்சி எல்லாருமே விலாக் போட்டிருக்கோம். அடுத்த நாள் எங்கள் அம்மா இப்படி போடும்போது மறுபடியும் எங்களுக்கு என்ன கமெண்ட் விழுவும், ட்ராமா கும்பல் நடிக்குதுங்க, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, நீங்கள் ஃபங்க்ஷன் தான் சேருவீங்க, உங்கள் அம்மா அங்கே அழுறாங்க, நீங்கள் எப்படியான்னு என்னைய பிரியை எல்லாரையும் மறுபடியும் அபியூஸ் பண்ணி இன்பாக்ஸு கமெண்ட் விழுது. அப்போ எங்களுக்கு என்ன தோணும், இப்போ தாண்டா ஓரளவுக்கு சேர்ந்துருக்கோன்னு எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப்பு, நானும் அவங்கள சேர்ந்து கண்டென்ட் எல்லாமே இனிமேல் பாசிட்டிவாக கொண்டு போனோம், நம்ம டேலண்ட்டை காட்டுவோம் அப்படின்னு எல்லா மைண்ட் செட்டும் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி போட்டாங்களா, அப்போது நான் பிரிகிக்கு சப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. சரி இனிமையாச்சும் எல்லாரும் ஒன்றா இருக்க வைப்போம், இனிமேல் மீடியாவை மட்டும் போடாதீங்க, அவள் சொன்னதான் பிரிகி தான், இனிமேல் நம்ம விஷு போடக்கூடாதுன்னு எங்கள் அம்மாட்ட நான் கெஞ்சும் போது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், மறுபடியும் வாக்குவாதங்கள் வருது, இல்லை அவள் என்னை பண்ணதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் ஆரம்பித்து என்ன எங்கள் அம்மா மீடியாவில் போட ஆரம்பிக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வார் ஓப்பன் ஆயிடுச்சு. என் தங்கச்சியை அப்படியே மறந்துட்டாங்க. அதாவது தீபாவளிக்கு அப்புறம் என் தங்கச்சியை குறை சொல்லாமல் லைட்டாக அவளால் தான் பிரகன் இப்படி மாறிட்டான், பிரகனை அவள் தான் வந்து மாற்றிட்டா அப்படின்ட்டு எங்கள் அம்மா மீடியாவில் போட ஆரம்பிக்காங்க. அதுக்கு நான் எந்த ரிப்ளையுமே இப்போ வரைக்கும் நான் கொடுக்கல ப்ரோ. என் பிரகன் ரூல்ஸ் சேனலாக இருக்கட்டும், ஜெயசுரேஷ் சேனல் போயிடுச்சு, நான் எதுலேயுமே இப்போ 6 மாதம் வரைக்கும், இப்போ தான் நான் ஒரு 3 டேஸாக தான் என்னோட சைடை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஒரு 7 மந்த்ஸாக தீபாவளிக்கு அப்புறம் இருந்து நான் ஒரு ஃபேமிலி இஷ்யூ கூட நான் இப்போ வரைக்கும் போடலை, ஒரு வீடியோஸ் கூட போடல. ஆனால் எங்கள் அம்மா என்ன ஸ்னேகாவோட அண்ணனை, ஸ்னேகாவோட அப்பா அம்மாவை எல்லாரையுமே பயங்கரமாக அப்யூஸ் பண்ணாங்க. அசிங்கமான வார்த்தையில் பண்ணி வாங்கிறதும் இவளை ஏகப்பட்ட விஷயங்கள் மீடியாவில் தொடர்ந்து டெய்லி 8 மணிக்கு வீடியோ எங்கள் அம்மா உட்காந்து போட்டுருவாங்க, சீதாராதா அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி உடம்பு வலி அவளை அப்யூஸ் பண்ணுறதும் எல்லாமே எங்கள் அம்மா என்னையும் ஸ்னேகாவையும் பிரிகியால் தான் இப்படி மாறிட்டாங்க இவங்க அப்படின்னு எங்களுக்குள்ள பர்சனலாக நடந்திருக்கும் பார்த்தீங்களா சண்டைகள், அது எல்லாத்தையுமே மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பம்னா சண்டை வரதான் ப்ரோ செய்வோம், குடும்பம்னா சண்டை இல்லாமல் இருக்காது. ஆனால் எங்கள் அம்மா என் கூட சந்தோஷமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் என் கூட 1 வருஷம் இருந்தாங்க. அப்பவும் ஸ்னேகாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அதை நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் மீடியாவுக்கு வரல, எங்கள் அம்மா மீடியாலையும் போடலை, எதுவுமே வரல, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். பிரச்சனை வந்தாலும் 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, 3 நாள் பேசிப்பாங்க, சந்தோஷமாக நான் 2 பேரும் லீட் பண்ணிட்டு போனேன். ஆனால் என்னைக்கு இந்த பிரிகி வந்தாலோ அவளை நம்பி எங்கள் அம்மாவை நான் எதிர்த்தேன் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். பட் உங்கள் அம்மா வந்து பிரிஞ்சதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. தீபாவளி நடந்தது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, ஃப்ரெண்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணா, அம்மாவும் சப்போர்ட் பண்ணல, என்னால் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க யாருமே வரல, என்னன்னு கூட என்னை கேட்கல, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, இதனால தான் அந்த பிரிஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் அது எதுவுமே மீடியாவுக்கு வரலையே, பிரிகி வந்ததுக்கு அப்புறம் தானே இது மீடியாவுக்கு வருது. எங்கள் அம்மா மீடியாவில் எங்கள் அம்மா இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் ப்ரோ. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்க சொன்ன மாதிரி 10 நாள் வராததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் சின்ன வாக்குவாதம் வரும்,
ஸ்னேகாவை ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே பேசுகிற வச்சு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதை வச்சு நான் போகாமல் இருந்திருப்பேன். இன்னொன்று ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கும்போது நான் சென்னை ஷூட்டுக்கு போயிருந்தேன் ப்ரோ. சென்னையில ஷூட்ல 3 நாள் ஷூட்டில் இருந்தோம். அப்பவும் என்கிட்ட வாட்ஸ்அப் சேட் ப்ரூஃப்லாம் இருக்கு. ஏமா ஏவிஎம்ல எங்கே அட்மிட் ஆகிருக்கீங்க, நான் வாரேன், நான் இங்கே தூத்துக்குடி வந்துட்டு நான் உங்களை பார்க்க வரமா அப்படின்னு சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். வந்த உடனே நேரா ட்ரெஸ் சேஞ்ச் எதுவுமே பண்ணல, நேரா பார்க்க போனது அவங்கள தான் நாங்க பார்க்க போனோம். ஆனால் அவங்க மீடியாவில் எப்படி அதுக்கு முன்னாடி எப்படி போடுறாங்கன்னா தனியாக இருக்கிற மாதிரியே இப்படி போடுவாங்க. அப்போ நான் ஏதோ அவங்களை தனியாக விட்ட மாதிரி அவங்க ப்ரொட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நான் கேட்பேமா, நான் இருக்கும்போது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன தான் தப்பாக பேசுவாங்க, நான் ஷூட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சும் யாரும் இல்லை ஆனால் அதை மாதிரி போட்டிருக்கீங்களாமா இப்படின்னு அவங்க மீடியாவில் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களை தான் அப்படின்னு அவங்க டேரெக்டாக அவங்க சொன்னதே கிடையாது, எங்களை எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் பிரிகி வந்து அவளுக்கு நான் ஓப்பனாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கும் இப்படி தான் பண்ணான், அவன் கூட இருக்கும்போது நீ இப்படிலாம் ஸ்னேகா பண்ணான், இப்படிலாம் பண்ணான்னு அந்த பழைய எங்களுக்குள்ளே இருந்த பர்சனல் 1 வருஷமாக நடந்ததெல்லாம் அவங்க மீடியா சொல்ல ஆரம்பிச்சது. நான் பிரிகிக்கு சப்போர்ட் தீபாவளிக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவாளை எங்களை அபியூஸ் பண்ணணும்னு வேணுக்குன்னு பண்ணது. ஓகே, பட் இப்போ வீடியோ போட தப்பு அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ பிரகடனம் அதை தானே பண்றாரு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அந்த பால் காட்சிக்கு அடுத்த ஒரு வீடியோ போட்டீங்க, இனிமேல் என் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் பாசிட்டிவாக இருக்க போறேன், எனக்கு இனிமேல் கவலை இல்லை பண்ணீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து டீகோட் பண்றீங்க, இது வந்து இதை பண்ணீங்களா, அவங்க அம்மா சண்டை அதை பார்த்தீங்க நோட் பண்ணிங்களாங்கிறீங்க, அது ஒரு தப்பான செயல் தானே ப்ரோ. இப்போ தப்பான செயலாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ நீங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லிட்டீங்களே பால் காட்சிக்கு வீடியோ போய் சொல்லிட்டீங்களே, இனிமேல் வந்து என் ஃபேமிலியில தான் போட போறேன், இனிமேல் நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, திரும்ப ஏன் வந்து அவங்க போய் நோண்டுறது? இல்லை நான் என்ன சொல்லணும்னா, அவங்க இப்போ இவங்க வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன் தங்கச்சி எனக்கு வந்து மெசேஜ் என்னை வந்து கேவலமா பிச்சைக்காரின் அது காட்டுறோம், பிச்சைக்காரின்னு சொல்லி எனக்கு மெசேஜ், ஒன்றும் இல்லாதவ அந்த மாதிரி சொல்லி எனக்கு பண்றாங்க. அப்போ அது அந்த கோவத்துல தான் அப்போ நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்லங்கிறதுக்காக இவங்க வீடியோ போட்டது. மத்தபடி இவங்க வந்து ஃபேமிலி கண்டென்ட் அப்ப நான் 6 மாசம் வந்து இவங்க போடவே இல்லை, அமைதியா தான் போட்டிருந்தேன்னா நான் 6 மாசமா அந்த 6 மாசமுமே இவங்க போட்டிருப்பாங்கல்ல. நான் கண்டென்ட்டுக்கு பண்றேன் வீடியோ போடுற பிரகனா இருந்தேன்னா எங்க அம்மா என்னைய பத்தி சொல்லும்போது எனக்கு அது கண்டென்ட் தானே, நான் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். 6 months இப்பவும் அவங்க சேனல்ல இருக்கும், குடியை கெடுத்தவன் அந்த இந்த இதுன்னு ஏகப்பட்ட சேனல் வீடியோஸ் அவங்க இதுல இருக்கு. அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன் ப்ரோ. என் சேனல் போய் நான் சைலண்டா தானே இருந்தேன், புது சேனல் ஆரம்பிச்சு ஏன் உண்டு என் விளாக்ஸ் உண்டு தான் இருந்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு போட்ட இதுதான் அந்த இது ஸ்கிரீன்ஷாட் அது பாருங்க, என்னை வந்து பிச்சைக்காரின்னு போட்டிருப்பா. நான் அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டேன், அதுக்கு அவ போட்டதுக்கு அப்புறம் அவங்க பண்ணது. ஏன் வந்து இவங்க வந்து அடிக்கடி வந்து ப்ரோ பணம் இருக்குன்னு திமிரு ப்ரோ, பிச்சைக்காரி பணம் இருக்குன்னு திமிரு. ஏன் அப்படி சொல்றாங்க? இதுக்காக அப்படி சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை வந்து நேர்ல யூஸ் பண்ணிருக்காங்களா? நேர்ல இங்க இருக்கும்போதே அவங்க சண்டை போடுவாங்க. எங்க மாமியார் வந்து என்ன இப்படிதான் சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லாதவன் உன் அப்பா இப்படி தள்ளி விட்டான், கல்யாணம் இப்போ எங்க அப்பா என்கிட்ட பேசுறாங்க, இப்போ ஏன் அப்பா பேசுற, அப்ப கல்யாணத்துக்கு வந்து பிள்ளைய வந்து அப்படி தள்ளி விட்டுறலாம், காசு இல்லாம தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக உங்க அப்பா தள்ளி விட்டு இப்போ நடிக்கிறானா பேசுறானா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க வந்து என்னைய ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, இதனாலதான் வந்து உங்களுக்கு பேர் நம்ம ஆகுன்னு தெரிஞ்சு எதுக்கு திரும்ப வீடியோ போடணுங்கிறேன். வந்து அதாவது டிராமா கும்பல் டிராமா நாடகம் நம்மள சொல்றாங்க அப்படின்னா ஏன் நம்ம வந்து ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள் 6 அறிவு உள்ள மக்கள் பாக்குறவங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும்ல ப்ரோ. நான் ஒரு 4 இடத்துக்கு போனேன்னா பிரகன் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றதுக்கு மக்கள் இருக்காங்க. டிராமான்னு என்னதான் 10 பேர் போட்டாலும் அது புரியாதவங்க போடுவாங்க. இப்போ என் பேர் அசிங்கப்படும் போது எனக்குன்னு அடுத்து ஒரு கரியர் இருக்கு, நான் பார்க்கணும், சினிமாவோ ஏதோ நான் போனாலும் எனக்கு ஒரு நல்ல நேம் வேணும் தான் நான் ரொம்ப நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் திரும்ப திரும்ப அதை அபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாராக இருந்தாலும் தான் பேரை எடுக்கிறதுக்கு அவங்க வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். அதனால நான் என்ன அபியூஸ் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே போடலை. ஆனால் இப்போ இவ்வளோ இது நடக்கும்போது நான் ஏன் அமைதியாக இருக்கணும் தான் நான் இப்போ ஓப்பனாக பார்க்குறேன். அது இல்லாமல் அவங்க ஸ்டோரியில் என்ன அசிங்கமாக வைக்கிறாங்க, என்னோட பாஸ்ட் லைஃப்லாம் இழுத்து இவங்க அமைதியா இருந்தாலும் அவங்க என் மாமியார் வந்து ஸ்டோரியில என்ன அசிங்கமா எல்லா ஸ்கிரீன்ஷாட் இருக்கு ப்ரோ. போலீஸ்காரன் வப்பாட்டி அப்படின்னு இவனோட பாஸ்ட பத்தி ஸ்டோரி போட்டுருக்காங்க. ஏன் போலீஸ்காரன் வப்பாட்டின்னு சொல்றாங்க? அது ஒரு பாஸ்ட் லைஃப் எக்ஸ் அதை வச்சு இப்போ ஜாயின் பண்ணி பேசுறது. ஒரு பொட்ட பிள்ளை எப்படி பேசலாமா? இப்போ அவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இன்னொரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணை இப்படி மீடியால அசிங்கப்படுத்தலாமா? அவங்க இப்போ என் பொண்ணை வாழ விடுங்க அப்படின்னு கேட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கையெடுத்து. அதே மாதிரி என் அப்பா அம்மாக்கும் நான் ஒரு பொண்ணு, அப்போ அவங்க அந்த 6 மாசம் என்னை அசிங்கம் பேசும்போது எங்க அப்பா அம்மா அவங்க காலில் போய் விழுந்தாங்க, என் பொண்ணை பத்தி இப்படி பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க எல்லா ஸ்டேஷன்லயுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனா அவங்க எந்த இதுக்குமே ஆக்ஷன் எடுக்கல. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு லீகலா மூவ் பண்ண எங்க அம்மாவை மீடியா மட்டும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்னு தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ் ஏஎஸ்பி சார் ஸ்டாப் பண்ண சொன்னீங்களா? இல்ல உங்களை பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ண? பேசுறத எங்களை பத்தி பேசுறத அவங்க வேற என்னனாலும் போடணும். எங்களை பத்தி டெய்லி சீதாராதாங்கிறதும் குத்தி பேசுறதும் இந்த மாதிரி நிறைய பண்றாங்கன்னு எல்லா இடத்துக்கும் போனோம். ஆனா அவங்க சொன்ன பதில் என்னன்னா
அவங்க மீடியால போடுறாங்களா, நீங்க நீங்க கண்டுக்காம இருங்க. கண்டுக்காதீங்க. அவங்கள என்ன ஒண்ணும் செய்ய பண்ண முடியும்? முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நாங்க 40 சைபர் வயசு கிரைம் லேடி. வரைக்கும் போனோம். சைபர் கிரைம்லயும் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நாங்க வந்து ஃபினான்ஷியலா ஏதாவது தொலைஞ்சு போனா மட்டும் தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் தவிர, மத்தபடி உங்க ஃபேமிலிக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு இதான் வேலையா? அவங்க போட்டாங்கன்னா நீங்க கண்டுக்காதீங்க. இல்லன்னா உங்களுக்கும் போடணும்னா போடுங்க. போடுறதுக்கு ரீசன் அதான். ஏகப்பட்ட லீகலா ஆக்ஷன் எடுத்து யாருமே ஒண்ணும் யாருமே பண்ண எங்களுக்கு மாட்டாங்கன்னு சப்போர்ட்டே தெரிஞ்சிருச்சு. கிடையாது. அப்புறம் இனிமே நம்ம சைடு உள்ளதை மீடியாவுக்கு தான் நம்ம சொல்லணும். அமைதியா இருந்தோம்னா இன்னும் நம்மளை தான் தப்பு தப்பா சொல்லி சொல்லி அவங்க வீடியோஸ்ல குத்துவாங்க. இந்த டிவி வந்துச்சு அது வந்துச்சுன்னு ஓப்பன் அப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு குத்திட்டே இருப்பாங்க. அதை இன்னும் நம்ம டைரக்டாவே நம்ம சைடு என்ன உண்மை இருக்குங்கிறத போட்டுருவோம். நம்ம என் மேல தப்பு இருந்தா தான் நான் பயப்படணும். அவங்க தான் டிராமா பண்றாங்க, கண்டென்ட்டுக்காக சேர்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இனிமே என்னனாலும் தைரியமா ஓப்பன் அப் பண்ணுவோம். 6 மாசமா என் தங்கச்சிக்காக வீடியோ போடாம இருந்தேன். மீடியால இஷ்யூ வேண்டாம் வேண்டாம்னு இருந்துட்டு இப்போ என்னைய டோட்டலா ஒதுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு தான் அங்க போயிருக்காங்க. ஓகே. பட் என்னன்னா மக்கள் பெண்டஃப்ல இந்த கேள்வி இருக்குது. உங்கள் சேனல் வந்து ஃபேமிலி இஷ்யூ பேசி, இப்போ அதாவது ஜெயஸ்ரதி ஃபேமிலி இஷ்யூ பேசி அது வந்து சப்ஸ்கிரைப் ஏறினாங்க. அடுத்து பிரியா வந்து ஃபேமிலி இஷ்யூ பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சப்ஸ்கிரைப் ஏறிச்சு. அப்புறம் ஜெயஸ்ரதி அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து ஃபேமிலி இஷ்யூ பற்றி பேசி தான் நான் உண்மையை சொல்கிறேன் பாரு அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. இப்போது அடுத்து அது பிரகன் ரூல்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபேமிலி இஷ்யூ பற்றி ஏற்றுட்டு ஒரு நாடகம் போடுறாங்க. இவங்களாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு நாடகம் போடுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருக்குது. ஏன்னா இது வந்து எப்போ நடந்தால் பரவாயில்ல, எப்பவுமே நடக்கிறதுனால அந்த மாதிரி தான் வந்து மக்கள் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. என்ன சொல்ல வரீங்க இதுக்கு? இது மக்கள் அப்படிதான் ப்ரோ நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் இந்த டைம்ல நடக்குது. இப்போ பால் கைப்புன்னு போயிட்டு அப்போ அவங்க மக்களுக்கு சொல்லியிருக்கணும். நாங்க இத்தனை நாள் சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்திருக்காங்கல்ல, எங்க அம்மா ஏகப்பட்ட வீடியோஸ் அழுது போட்டிருக்காங்கல்ல, என்னை அப்படி செய்றாங்க, என் புருஷன் இப்படி செய்றான், என் புருஷன் அப்படிப்பட்டவன், என் மகன் இப்படிப்பட்டவன், ஏகப்பட்ட வீடியோஸ் அழுது போட்டவங்க பால் கேப்புக்கு சேரும்போது பிரிகி எதுக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல? நீங்க சொல்லுங்க என்ன எங்க நடந்துச்சு? அம்மா ஏன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல? ஏன் அவங்க அதை சொல்லிட்டு அவங்க பால் கேப்பு மாதிரி பட் சேர்ந்துருக்காங்க? இன்விடேஷன்ல உங்க பேர் இருந்துச்சு, உங்க பேரு சரித்ரா பேரு ப்ரோ, பேர்ல இருந்துச்சு. நம்மள பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இன்விடேஷன்ல பேர் போட்டா நம்ம போயிடலாம். சில்வர் தட்டுல கூட சோறு தான் ப்ரோ திங்கணும், தங்க தட்டுல பீ திங்க கூடாது ப்ரோ. நம்ம மானமா வாழ்ந்துட்டு போயிடணும். அது யாரா இருந்தாலும் சரி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அது எனக்குன்னு மட்டும் இல்ல, என்னை நம்பி வந்த ஒரு பிள்ளையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுதுன்னா அது யார் நிக்கணும்? அவ கூட நான் தான் நிக்கணும். ஏகப்பட்ட கஷ்டங்கள் இவாளை இப்போ டார்கெட் பண்றாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட ஃபேஸ் பண்ணணும். இவாளை அபியூஸ் பண்றது, என் தங்கச்சி இவளை பிச்சைக்காரிங்கிறது. பிச்சைக்காரன்னு சொன்னப்போ இவங்க இன்ஸ்டால சொல்லிச்சாங்க தவிர நீங்க எதுவும் தட்டி கேட்கலையே. அவளோட வழி நீ ஓப்பன் அப் ஆகுன்ட்டேன். இத்தனை வருஷம் அவ எந்த மீடியா விஷயம் என் தங்கச்சி பத்தியும் பேசின கிடையாது, எங்க அம்மா பத்தியும் பேசின கிடையாது. இனிமே நான் பேசல ஸ்னேகா, எங்க உனக்காக பேசமா நான் பேசுறேன். நீ உன் மனசுல உள்ளதை நம்ம ஓப்பன் அப் பண்ணு மீடியால, எல்லாருக்கும் தெரியட்டும் தான். இந்த உட்கார வச்சு வீடியோ எடுத்து கட் பண்ணிலாம் நான் போடல. வா லைவ் போவோம், உன்னோட மனசுல உள்ளது நீ பேசுன்னு நான் லைவ் தான் போட்டேன். நான் 10 நிமிஷம் உட்காந்து ஒரு 100 கட்டு வைப்பாங்க. அவங்க பேசுகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000 கட்டு இருக்கும். முன்னாடி இருந்து ஒரு ஆள் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மா பேசும்போது. அப்படி நான் இவளை உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்லி, இந்த மாதிரி எமோஷனலாக பண்ணி, இந்த மாதிரி அழு அப்படின்னு நான் ட்ராமா பண்ணுறதுக்கு அவளை எழுதலை. உன் வழியை நீ லைவில் சொல்லுப்பா, மக்களுக்கு தெரியட்டும். இத்தனை வருஷம் நம்ம அமைதியாக இருந்துட்டோம். பிரிகி ஒன்னே அந்த பிரச்சனை அப்பவும் பிரிகி ஒன்னே தான் அபியூஸ் பண்ணா. அம்மா தனியாக வந்ததுக்கப்புறம் பிரிகி சேர்ந்ததுக்கப்புறமா அம்மா ஒன்னே தான் அபியூஸ் பண்ணா. மாமனார் ஒன்னே தான் அபியூஸ் பண்ணாங்க. எல்லாரும் இழிச்சவாய் நீ தான் ஒன்றை தான் அபியூஸ் பண்ணுறாங்க. நீ நம்ம ஓப்பன் அப் ஆகி பேசுன்னு சொல்லி தான் நான் அவ்வளோ லைவ் போட வச்சேன். இன்னொன்று ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த தேவைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சரளமாக பயன்படுத்துறீங்களே. ஏன்னா நீங்கள் வந்து அம்மாவை வந்து திட்டுறதாகட்டும், தங்கச்சி திட்டுறதாகட்டும், உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை திட்டுறதாகட்டும், உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை திட்டுறதாகட்டும், எல்லாமே இந்த வார்த்தையை வந்து ரொம்ப சரளமாக யூஸ் பண்ணுறீங்களே. அது எப்படி? தவறான ஒரு விஷயம் தான் ப்ரோ. நீங்கள் பெத்த அம்மாவே அப்படி சொன்னீங்கல்ல, அது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அவங்ககிட்ட. அப்படி சொல்லும்போது அது எப்படி ப்ரோ? அது ப்ரோ இப்போ ஒரு கட்டம் இருக்கு ப்ரோ. எங்களை பத்தி அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கெஞ்சுறேன், உங்களுக்கு புரியுது? நமக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ரோக் இருக்கும்ல. ஒரு ஆம்பளையா கோவம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். தாயை பேசுறது தப்பு, நான் அது இல்லைன்னு சொல்ல. நான் 1000 கோயில போய் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். பேசினதுக்கு அப்புறமா நான் மன்னிப்பு கேட்டதெல்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஏகப்பட்ட ஆடியோஸ்ல நான் பேசினது தப்புமான வ்ளாக்ஸ்லையும் சொல்லியிருப்பேன். தாய் அப்படி பேசியிருக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு என் வ்ளாக்ஸாக இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே நான் கேட்டிருக்கேன். நான் போகிற கோயிலில் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுருக்கேன். ஆனால் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிடிப்பாங்க எங்கள் அம்மா. இவாளை எவ்வளோத்துக்கு பச்சையாக பேச முடியுமோ பேசுவாங்க. ஆடியோவில் என்கிட்ட மெசேஜஸ்ல பேசுவாங்க. அப்போ நான் கெஞ்சுறேன். அந்த ஆடியோ நீங்க ரிலீஸ் பண்ணல. நீங்க இப்போ உங்களை பச்சையா இன்னும் இருக்கு ப்ரோ, ஏகப்பட்டது இருக்கு. வீட்டு முன்னாடி சிசிடிவில பேசிட்டு போனது எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. ஆனால் சிசிடிவி பேசினது வச்சிருக்கேன். வெளியே இருந்து இப்படி vlog எடுத்துட்டே அவங்க பேசி அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட வச்சோம். வீட்டுக்கு வந்து இப்படி அபியூஸ் பண்ணாங்கன்னு எஃப்ஐஆர் போட்டோம். ஆனா அதை எப்படியோ எம்எஃப் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது நார்த் ஸ்டேஷன்ல அவங்க மேல எஃப்ஐஆர் வந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் வந்துச்சு. எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து vlog எடுத்துக்கிட்டே திட்டுவாங்க, பச்சையா திட்டுவாங்க. அந்த ஆட்களுக்கும் தெரியும். அதை வச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா அது அப்படியே அதான் சொல்றேன், எங்களால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அவங்க என்ன நினைச்சாலும் எங்களை ஈஸியா பண்ணிடுறாங்க. நான் அது பேசினது தப்பு தான். அந்த வார்த்தை வந்து கொடுமையான வார்த்தை, அதை சொல்லக்கூடாது.
அப்படி பண்ற ஒரு கேரக்டரா இருந்தா கூட அது சொல்லக்கூடாது. ஆனா ஒரு கோவத்தின் உச்சத்துல வந்த வார்த்தை தான். அதுக்கு நான் ரொம்ப மனம் இறந்திட்டேன். அது பண்ணது தப்புன்னு மனசார ரொம்ப உணர்ந்து, என் பொண்டாட்டியும் ஒரு தாய் தான். அவகிட்டயுமே நான் ரொம்ப அழுதுருக்கேன். அப்படி பேசியிருக்க கூடாதும்மா. அவளும் சொல்லுவா, என்னதான் இருந்தாலும் நீ அந்த வார்த்தை யூஸ் பண்ணிடக் கூடாது பிரகன் அப்படின்னு. ஆனா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அளவுக்கு நான் கால்ல விழாத அளவுக்கு நான் கெஞ்சும் ப்ரோ எங்க அம்மாட்ட. இப்போ கூட நான் எங்க அம்மாட்ட கெஞ்சுறதுக்கு ரெடி. ஆனா நான் கால்ல விழுந்த அளவுக்கு நம்மள அந்த கெஞ்சுறதுக்கு அவங்க வேலையே கொடுக்காதப்போ எப்படி ப்ரோ இருக்கும்? நான் கெஞ்சினேன், வீடியோ போடாதீங்கம்மா, பிரிக்கி இப்போ தான் வந்திருக்கா, சேரட்ட வீடியோ போடாங்கம்மா, வீடியோ போடாங்க. நான் பேசிட்டு இருக்கும் போதே இன்ஸ்டால போய் பார்ப்பேன், எங்க அம்மா அடுத்த ஸ்டோரி செருப்பு தூக்கி இப்படி ஒன்று வச்சிருவாங்க. இப்படி இருக்கு, என்ன தனியா விட்டாங்க, நான் தனியா இருக்கேன், உங்க பாருங்க நான் பிள்ளை இப்படின்னு நான் கெஞ்சி அங்க வந்துட்டு இருக்கோம். நான் எதை பண்ணாதீங்கன்னு சொல்றேனோ அது இங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வெளிப்பாடுல நான் இன்னைக்கு பேசினதை எங்க அம்மா அதை மீடியாலையும் போட்டாங்க. என்னை எங்கெல்லாம் பண்ண அதை காலி பண்ண முடியுமோ என்னோட டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த ஆடியோ அனுப்புனாங்க. நான் அப்படி பேசினதை, நான் பேசினது தப்பு தான். அதை அனுப்பி அதை எனக்கு எவ்வளோத்துக்கு பண்ண முடியுமோ, ரெண்டாவது அது பண்ணி என் ஸ்ட்ரைக்கு, ரெண்டாவது சொன்னது என் சேனல் ஃபுல்லாக போயிடுச்சு. சேனல் எடுத்துட்டாங்க, என்னோட வருமானத்தை அழிச்சிட்டாங்க, என் மேலே எஃப்ஐஆர் கொடுத்துட்டாங்க. என் ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணணுமோ எவ்வளோத்துக்கு பண்ணி எங்கள் அம்மா என்கிட்ட இருந்து எங்கேயோ போயிட்டாங்க, தூரமாக ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் பிரியா காரணம்னு நான் நினைக்கவே இல்லை கொஞ்ச நாளா. ஏன்னா அவளுக்காக இருக்கோம், இன்னும் அவளுக்காக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆனா அவ என்கிட்ட வந்து அம்மாவை இவ்வளவு தூரம் பிரிச்சுட்டு தான் பால் கேப்புக்கு போய் சேர்ந்தா அண்ணன் வரமாட்டான். அண்ணனை இவ்வளவுக்கு பிரிச்சுட்டு எதனால அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட் தான் ப்ரோ. கண்டென்ட், நகைகள், எங்க அம்மாவோட ஃபுல் ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் வீடு. ஆனா அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, இதே நான் லோன் போட்டு தான் கட்டியிருக்கேன், இன்னும் 13 வருஷத்துக்கு லோன் போடணும். இப்போ எங்க அம்மாட்ட இருந்து தூரம் ஆயிட்டல, 13 வருஷம் கழிச்சுனாலும் நான் இப்போ மீடியாவில் கூட சரி இல்லை எந்த கோர்ட் எங்கனாலும் நான் எழுதி தரேன். எங்கள் அம்மாவோட சொத்து, எங்கள் அப்பா சொத்து எனக்கு வேண்டாம். ஒரு பைசா கூட அந்த மானங்கிட்ட தங்கத்தில் பீத்திங்கிற சொத்து எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா என் சொத்தே வேண்டாம். அவ சொல்ல மாட்டா. எதுல சொல்லுவா? அவ சொல்லவே மாட்டா ப்ரோ. பால் கேப் அன்னைக்கு எங்கள் அம்மாவோட 2 லட்ச ரூபா வாட்ச் அவள் கையில் கிடந்துச்சு ப்ரோ. அவள் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு வாட்ச் போட்டிருப்பா. எங்கள் அம்மா போட்டிருந்த கோல்டு வாட்ச் போட்டிருப்பா. சொத்து வேண்டாம், நகை வேண்டாம்னு நினைக்கிறவன் எதுக்கு அந்த வாட்ச் வாங்கி போடணும்? கேட்டா சொல்லுவாங்க அம்மா சொத்து பொண்ணுக்கு தானே, அப்படிதானே வருது. இது ப்ரோ இந்த பால் கேப் என்னோட பாயிண்ட் என்னன்னா, பால் கேப்புக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, இதை எப்பவுமே சேர்ந்துருந்து இந்த பிரச்சனையே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு அந்த ஒரு நாள் அம்மையை தூங்க விட்டுருந்தாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் ப்ரோ. நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் எங்க அம்மா கூட. எங்களுக்குள்ள பிரச்சனை வெளியே வந்திருக்காது. என்ன பிரச்சனைனாலும் நான், அம்மா, சரித்ரா, ஸ்னேகா, அப்பான்னு எல்லாருமே நல்லா இருந்திருப்போம். அந்த பிரியா அன்னைக்கு சேர்த்துருக்கலாம்ல. பால் கேப்புன்னு அன்னைக்கு பட்டு புடவை, இன்விடேஷன் ஷாப்பிங், அந்த ஷாப்பிங், இந்த ஷாப்பிங்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து என் பிள்ளைய கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அம்மா செத்துட்டான்னு ஸ்டேஷன் வச்சு சொன்ன மகா, அப்போ நமக்கு தான் நம்ம தங்கச்சி சப்போர்ட்டா இருப்பா. அண்ணன் நமக்காக தானே இவ்வளவு வழி அனுபவிச்சிருக்கான். அம்மாவை எதிர்த்தது நமக்காக தானே. அந்த பிள்ளை என் கூட நின்றுக்கணும்ல ப்ரோ. நமக்காக தான் கேஸ் வாங்கினா, நமக்காக தான் சேனல் இழந்திருக்கான், நமக்காக தான் அவன் ரமணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அம்மாவை எதிர்த்து நமக்காக தான் நிற்கான். அப்போ இந்த டைம் நம்ம அவன் கூட நிற்கணும்னு அவளுக்கு தெரியாம, நீ வரலனாலும் பரவாயில்ல நான் போவேன்னு அவள் போயிட்டா. இதே கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்காக தான் அவங்க அம்மாலாம் இருந்தாங்க. தப்பு பண்ணிட்டேன் நான். எங்கள் அம்மாவை விட்டு கொடுத்துடக்கூடாது. தீபாவளி அதுக்குமா பிரிகிக்கு நான் சப்போர்ட் பண்ணது பெரிய தப்பு. நான் எங்கள் பாட்டிட்டு பேசும்போதும் நான் ஆடியோவில் தான் சொல்லியிருந்தேன், நான் பிரியை நம்பி இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா பேச்சை நான் அன்றைக்கி கேட்டிருக்கணும். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு எல்லாரும் சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் ப்ரோ பண்ணேன். அப்பவும் அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு நான் பிரிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலை. தீபாவளி அதுமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவங்களா தனியாக போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் யாரை நம்பன்னு தெரியல. எங்கள் அப்பா தங்கச்சி எனக்கு கடைசி வரைக்கும் வருவாங்க. அப்பா இருக்காரு, நமக்கு தங்கச்சி இருக்கா, பிரிகி இருக்கால, பார்த்துக்கலாம், இவங்க இருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை விட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னதான் அவங்க பண்ணியிருந்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் அவங்களுக்கு நின்றுக்கணும். 100% நான் நின்றுக்கணும். இவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்க போது, ஆனால் அது மீடியாவில் வராது ப்ரோ. நான் எங்கள் அம்மாவை பார்த்துப்போ இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிப்பேன். மாமியார் மருமகள் பிரச்சனை அது வேற. அது ஈஸியாக 2 நாள் 3 நாளில் இவ்வளோ கன்வின்ஸ் ஆயிரும், அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. பிள்ளையை பார்த்துட்டா முடிஞ்சு போயிடும். ஆனால் அது மீடியாவில் இவ்வளோத்துக்கு பூம் ஆகுறது இந்த பொட்டால தான். இந்த பிரியால மட்டும்தான் மீடியாவில் பூம் ஆச்சு. 6 மாதம் போட்டாங்க, அப்போ யாருமே கேட்க வரலையே ப்ரோ. 6 மாதம் எங்கள் அம்மா போடும்போது எங்கள் அப்பாவோ என் தங்கச்சியோ எனக்கு சப்போர்ட் பண்ணி, எங்கள் அண்ணன் அப்படிலாம் கிடையாதுன்னு என் தங்கச்சி ஒரு வீடியோ போடலையே. இல்லை அவங்க வீடியோ போடும்போதாச்சு அந்த பொண்ணு இருந்துட்டு, அம்மா நீ வீடியோ போடாத, உன்னை நான் வீட்டுக்குள்ள தானம்மா விடுறேன், கொஞ்சம் விடுறேம்மா, அவளாவது போய் அவங்க அம்மாட்ட போய் இப்படி பேசியிருக்கணும்ல. அம்மா வீடியோ போடாதம்மா, தயவு செஞ்சு அண்ணனை பற்றி போடாத, அண்ணியை பற்றி தப்பா பேசாதம்மா, நான் உன்னை வீட்டுக்குள்ள விடுறேன்னு அவ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கு. தீபாவளி அதுமா இவ்வளவு பிரச்சனை நடக்கு. அப்போ அவ அந்த தீபாவளி அதுமா பேசியிருந்தாலும் எனக்கு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காதுல்ல. அப்போ அவ அன்னைக்கு நின்றுக்கணும்ல. சரி இப்போ பண்ணலாமா? நான் கால் பண்ணிடுவா. யாருக்கு பண்றீங்க? பிரியாக்கு எடுக்க மாட்டாங்க. இல்லை ஜெயசதி கால் பண்ணலாமா? இல்லை இப்போ ஏற்கனவே நம்ம மீடியாவில் பேசுகிறேன்னு சொல்லி தான் மறுபடியும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா,
நான் எப்படி கேட்குறேன் எதுக்கு இல்லை இது வந்து ஒரு எண்டு கொண்டு வந்துடலாம். அவர் வந்து பேச வேணாங்கிறாரு, நீ ஏன் பேசிக்கமே கேட்டலாம். நான் ஸ்பாட்டை கேட்குறேன், எடுத்தா நான் கேட்குறேன் கண்டிப்பாக. நம்பர் எப்படி வாங்குனீங்க? மீடியா ப்ரோ. இல்லை அவங்க ஏற்கனவே மீடியாலாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் கொடுப்பேன் அப்படின்னு. இன்டர்வியூ எடுங்கன்ட்டு. நான் கொடுக்க வந்ததையும் இப்படி ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃபோனை பிடுங்குறேன், ஜன்னல்லேருந்து ஃபோனை பிடிங்கி பார்க்குறேன் ப்ரோ. அவங்க நியூ ஜெயஸ்ரதி அம்மா ஐடி எடுத்து பார்க்கும் ப்ரோ, ஒரு 300-600 பேருக்கு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் மெசேஜ் போடுறாங்க. ஏகப்பட்ட பேருக்கு தொடர்ந்து மெசேஜ் என்னையும் ஸ்னேகாவையும் அப்யூஸ் பண்ணி அவங்க ஐடியில் என்னென்ன போட்டிருந்தாங்க. என் மருமக இப்படி, என் மருமக தான் என் பையனை பிடிச்சிட்டா, என்கிட்ட படிச்சிட்டா, என் பையன் வந்து ஒரு பொண்டாட்டி தாசன், இப்படியே அவன் கேட்டுட்டு தான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை இப்படி இப்போ வந்தவ, அவன் அப்பா அப்படி எல்லாம் மானங்கிட்டத்தனமாக. கல்யாணத்துக்கு முன்னாடி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது கட்சி கூட்டம் அல்ல, அரசியல் மாநாடும் அல்ல. தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Vinayaka Missions Law School. Admissions open. BLLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club, formals and casual shirts.